வணக்கம். ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிறக்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதிலேயே குறிப்பிட்ட சில ராசி பெண்களுக்கு அந்த தெய்வ கடாட்சம் அதிகமாகவே இருக்கும். அவர்கள் யார் என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த பெண்களை மணக்கும் ஆண்களுக்கும் அந்த அருள் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரும் என்பது நிதர்சனமான உண்மை. இது ஒரு பொது பலன் மாத்திரமே, எல்லோருக்கும் 100% பொருந்தாது. ஆனாலும் உங்க ராசி இதில் இருந்தா உங்களுக்கு தேவையான நல்ல குணநலன்களை வளர்த்து கொண்டால் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் பிறக்கும் தருணம் முதலே அவர்களிடம் ஒரு விதமான அமைதியும் நிதானமும் மனதளவிலான வலிமையும் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இவர்களின் இயல்பிலேயே பொறுமை நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் எத்தனை பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை உடனே பதட்டப்படாமல் ஒரு நிதானமான சிந்தனையுடன் அணுகுவார்கள். இந்த குணம்தான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தும் மிக முக்கியமான அம்சம். ரிஷப ராசி பெண்கள் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஆதாரமாக இருப்பார்கள். இவர்களின் வீடு எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். எந்த மூலையிலும் சீரற்ற தன்மையை காண முடியாது. இவர்கள் மனதில் அமைதி நிறைந்திருப்பதால் அந்த அமைதி அவர்களின் வீட்டிலும் பிரதிபலிக்கும். விருந்தினர்கள் வீட்டுக்குள் வரும்போதே அந்த அமைதியை உணர்வார்கள். இந்த ராசி பெண்களின் ஒரு சிறப்பு என்னவென்றால், இவர்களை மணக்கும் ஆண்களுக்கு வாழ்க்கையில் நிலையான வருமானமும் பொருளாதார வளமும் வந்து சேரும். அது ஒரே நேரத்தில் நிகழும் விஷயம் அல்ல. ஆனால் திருமணத்திற்கு பிறகு படிப்படியாக அந்த வளம் அதிகரிக்க தொடங்கும். இதற்கு காரணம் இவர்களின் பொறுமை, உழைப்பின் மதிப்பு மற்றும் குடும்பத்தை ஒற்றுமையுடன் வைத்திருக்கும் திறன். ரிஷபராசி பெண்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டார்கள். பெரிய முடிவுகளை எடுக்கும் போதும் சிறிய காரியங்களை செய்யும் போதும் கூட முழுமையாக யோசித்து திட்டமிட்டு செய்வாங்க. இந்த பழக்கம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பவர்கள். பெரிய விருந்து, விலையுயர்ந்த பொருட்கள் இல்லாமலே கூட மனநிறைவுடன் வாழும் குணம் இவர்களிடம் இருக்கும். இந்த தன்மைதான் குடும்பத்தில் அன்னெசசரி சண்டைகள், அழுத்தங்கள் வராமல் தடுக்கிறது. மேலும் இவர்களுக்கு உறவுகளை மதிக்கும் பழக்கம் அதிகம். உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுடன் நல்ல உறவு பேணுவார்கள். எதையும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். அதனால் இவர்களின் வீடு எப்போதும் மக்கள் வருகையால் இருக்கும். இவர்கள் தங்களுடைய வீட்டை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பார்கள். தேவையில்லாத பொருட்களை சேர்க்க மாட்டார்கள். தேவையான பொருட்களை மட்டும் நன்கு பராமரித்து வைத்திருப்பார்கள். இதனால் வீட்டின் சூழல் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். இந்த ராசி பெண்கள் வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் அதனை நீண்ட நாட்களுக்கு வைத்துக் கொள்ளும் திறன் உண்டு. பிற ராசி பெண்களிடம் இல்லாத அளவுக்கு இவர்களிடம் அந்த நிலைத்தன்மை இருக்கும். தெய்வ வழிபாட்டிலும் இவர்களுக்கு மிகுந்த பக்தி இருக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று நெய் விளக்கை ஏற்றி வழிபடுவது இவர்களுக்கு மிகவும் உகந்ததாகும். இது இவர்களின் வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வெள்ளிக்கிழமை வழிபாடு இவர்களின் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தும். மகாலட்சுமியின் அருளால் இவர்களின் வீட்டில் செழிப்பு, ஆரோக்கியம், சந்தோஷம் நிலைத்திருக்கும். இவர்கள் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தும் போது மிகுந்த இனிமையுடன் பேசுவார்கள். அதனால் இவர்களுடன் பேசும்போது எவரும் மனம் புண்பட மாட்டார்கள். இந்த குணம் குடும்பத்திலும் சமூகத்திலும் இவர்களுக்கு நல்ல பெயரை தரும். மொத்தத்தில் ரிஷப ராசி பெண்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான தூணாக இருப்பார்கள். இவர்களை மணக்கும் ஆண்களுக்கு பொருளாதார வளமும் குடும்ப அமைதியும் மனநிறைவும் கிடைக்கும். இவர்களுடைய பொறுமை, நிதானம், குடும்ப பாசம் ஆகியவைதான் அந்த வளத்திற்கான அடிப்படை. மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் புத்திசாலித்தனமும் பேச்சு திறனும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்கள். இவர்களுடன் வாழும் வாழ்க்கை எப்போதும் சலிப்பில்லாமல் இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம். இவர்களின் கணவன் எப்போதும் மனம் மகிழ்ந்தவராக இருப்பார். ஏனெனில் இவர்களின் பேச்சு, அன்பு, பரிவுகள் அனைத்தும் மனதிற்கு இனிமை தரும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சிரிப்புடனும் அறிவுடனும் சமாளித்து விடுவார்கள். இவர்களின் வீடு எப்போதும் உற்சாகத்தாலும் அன்பாலும் நிரம்பி இருக்கும். குழந்தைகள் இவர்களுடன் நெருக்கமாக பழகுவார்கள். ஏனெனில் இவர்களுக்கு எப்போதும் குழந்தை மனம் போல ஒரு நேர்மையான தன்மை இருக்கும். புதன்கிழமை காலை விநாயகர் கோவிலுக்கு சென்று பச்சை நிற ஆடையுடன் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிலைத்து வருமானமும் வளர்ச்சி அடையும். விநாயகர் ஆசீர்வாதம் இவர்களின் வாழ்க்கையை சிரமங்களின்றி இனிமையாக்கும். கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் பரிவும், அன்பும், பாசமும் நிறைந்தவர்கள். இவர்களின் மனம் முழுவதும் குடும்பத்தையும் உறவினர்களையும் சுற்றிதான் இருக்கும். எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய வருமானம் இருந்தாலும்
இவர்களுக்கு முதன்மையானது குடும்பத்தின் மகிழ்ச்சிதான். வீடு, குழந்தைகள், கணவன் இவர்களின் வாழ்க்கையின் மையம் இதுதான். இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு தாய்மையின் உணர்வு இருக்கும். பிறரின் வழியை பார்த்தாலே மனம் கலங்கி விடுவார்கள். உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இவர்களின் வீடு எப்போதும் திறந்த கதவாக இருக்கும். யாராவது சிரமத்தில் இருந்தால் எதையும் பொருட்படுத்தாமல் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடகம் ராசி பெண்கள் சமையலில், வீட்டு பராமரிப்பில், குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில், அத்துடன் குடும்பத்தில் ஒற்றுமையை பேணுவதிலும் வல்லவர்கள். இவர்களின் வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். மலர் வாசனை, சாம்பராணி வாசனை, சமையலின் நறுமணம் எல்லாம் ஒரு சேர கலந்து வீட்டில் ஒரு தனி இனிமையை கொடுக்கும். இவர்களுக்கு பிறரின் உணர்ச்சியை புரிந்து கொள்வதில் அசாதாரண திறமை இருக்கும். கணவர் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஒரு சொல், ஒரு சிரிப்பு, ஒரு அன்பான பார்வையால் அவரது மனதை இலகுவாக்கி விடுவார்கள். இதனால் இவர்களின் கணவன் எப்போதும் இவர்களை மனமாற நேசிப்பார். சில நேரங்களில் கடகம் ராசி பெண்கள் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். யாராவது தவறாக நடந்து கொண்டால் மனம் உடைந்து போகும். ஆனால் அந்த வேதனையை வெளியே காட்டாமல் அமைதியாக சமாளிப்பார்கள். குடும்பத்தின் நலனுக்காக சில நேரங்களில் தங்களது விருப்பங்களை தியாகம் செய்வது இவர்களுக்கு இயல்பாகிவிடும். இவர்களுக்கு நிலையான வாழ்க்கை மிகவும் முக்கியம். வீடு, நிலம், சேமிப்பு இவைகள் அனைத்தையும் மெதுவாக சேகரித்து குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்குவார்கள். இவர்களின் கனவு, என் குடும்பம் எப்போதும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே. ஆன்மீக நம்பிக்கை இவர்களிடம் அதிகம். தெய்வ வழிபாடு, பண்டிகைகள், விரதங்கள் எல்லாவற்றையும் மனம் நிறைந்து செய்வார்கள். குறிப்பாக தாயாரான அன்னை துர்க்கைக்கு இவர்களுக்கு மிகுந்த பற்று இருக்கும். கடகம் ராசி பெண்களுக்கு செல்வ வளமும் குடும்ப அமைதியும் நிலைத்திருக்க திங்கட்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. அத்துடன் வீட்டில் பூர்ண சந்திர நாளில் பால் பாயசம் செய்து குடும்பத்தினருக்கும் அயல்வாசிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தால் சந்திரனின் கிருபையால் மன அமைதியும் செல்வ வளமும் கிடைக்கும். இவர்களின் வாழ்க்கையில் வரும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் பாசம், பொறுமை, அன்பு ஆகிய மூன்றையும் ஆயுதமாக வைத்து வெற்றி பெறுவார்கள். கடகம் ராசி பெண் ஒருவருடன் வாழ்க்கை வாழும் ஆண்களுக்கு எப்போதும் வீட்டின் சூடான அன்பும் மன அமைதியும், ஒரு பாசமான தோழமைக்கும் குறைவிருக்காது. கன்னிராசி பெண்கள் என்றால் ஒழுங்கும் சீர்மையும் இவர்களின் வாழ்வின் அடிப்படை. எதையும் திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிப்பதில் இவர்களுக்கு சமம் யாருமே இல்லை. சுத்தம், சீர்மை, ஒழுங்கு இந்த மூன்று வார்த்தைகளும் இவர்களை விவரிக்கக்கூடிய சிறந்த வார்த்தைகள். இவர்களின் வீடு எப்போதும் துல்லியமாக, சுத்தமாக இருக்கும். ஒரு பொருளிடம் மாறி இருந்தாலும் உடனே கவனித்து சரி செய்வார்கள். சமையலறை, அறைகள், அலமாரி எல்லாவற்றையும் ஒரு திட்டப்படி வைத்திருப்பார்கள். இதனால் இவர்களுடன் வாழும் குடும்பத்தினர் எப்போதும் ஒரு நிம்மதியான சூழலில் இருப்பார்கள். கன்னிராசி பெண்கள் மிகவும் கவனமாகவும் ஆய்வு சார்ந்த மனப்பான்மையுடனும் இருப்பார்கள். யாராவது பேசும்போது அந்த சொற்களில் உள்ள அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். எளிதில் யாரிடமும் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வைத்தால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் பேணுவார்கள். இவர்களுக்கு வேலைப்பாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். சோம்பேறித்தனம் என்ற வார்த்தையே இவர்களுக்கு பொருந்தாது. காலை எழுந்தவுடன் திட்டமிட்டபடி வேலைகளை ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் நிறைவு செய்வார்கள். சமையல், அலங்காரம், குடும்ப பராமரிப்பு எதிலும் இவர்களின் கைரேகை தனித்துவமாக தெரியும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தை பற்றி மிகவும் கவலைப்படுவார்கள். ஆரோக்கியமான உணவு, நேரம் தவறாத வாழ்க்கை முறை, சுத்தமான சூழல் இவைகளை கடைபிடிக்க செய்வதில் இவர்களின் பங்கு அதிகம். குழந்தைகள் மற்றும் கணவனின் உடல் நலனையும் மனநிலையையும் பராமரிக்க முயல்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் விமர்சன மனப்பான்மை மற்றவர்களுக்கு சற்றே கடினமாக தோன்றலாம். ஆனால் அது குறை சொல்லும் நோக்கத்தில் அல்ல, மேம்படுத்த வேண்டும் என்ற அக்கறையால் தான். இவர்களின் மனதில் எப்போதும் எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்ற கேள்வியே இருக்கும். கன்னிராசி பெண்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நன்றாக அறிந்திருப்பார்கள். வீட்டு செலவுகளை முறையாக நிர்வகித்து தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பார்கள். சேமிப்பு மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஐயப்பர் அல்லது விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது இவர்களுக்கு மன அமைதியையும் குடும்ப நலனையும் தரும். வீட்டில் துளசி செடியை வளர்த்து தினமும் அதற்கு தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு நல்லது. இவர்களின் வாழ்க்கையில் வெற்றி பெறும் ரகசியம் பொறுமை, திட்டமிட்ட செயல், ஒழுங்கு. எந்த சவாலாக இருந்தாலும் அதை மெதுவாகவும் சரியான முறையிலும் சமாளித்து விடுவார்கள். ஒரு கன்னிராசி பெண்ணுடன் வாழும் ஆணுக்கு வாழ்க்கையில் நிலைத்தன்மை, ஒழுங்கு, சுத்தம் மற்றும் மன அமைதி என்ற 4 அம்சங்களும் உறுதியாக கிடைக்கும். விருச்சிக ராசி பெண்கள் என்றால் மர்மம், ஆழம் மற்றும் வலிமை
இந்த 3 வார்த்தைகளால் அவர்களை வரையறுக்கலாம். இவர்களின் மனம் ஒரு கடலுக்கு சமம். வெளியே அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பல சிந்தனைகளும் உணர்வுகளும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பிறவியாகவே ஒரு காந்த சக்தி இருக்கும். இவர்களின் பார்வை, பேசும் முறை, நடத்தை இவையெல்லாம் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஒரு முறை இவர்களை சந்தித்தால் மறந்துவிட முடியாது. விருச்சிக ராசி பெண்கள் மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக இருப்பார்கள். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளியில் காட்டுவதில்லை. யாரை நேசித்தாலும் முழுமையாக நேசிப்பார்கள். அன்பு, நட்பு, உறவு எதுவாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடு கொடுப்பார்கள். அதே போல யாராவது துரோகம் செய்தால் அதை எளிதில் மறப்பதில்லை. இவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள். எந்த பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்தித்து சமாளிப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நான் அதை கடந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எப்போதும் இருக்கும். குடும்பத்தில் இவர்களின் பங்கு மிக முக்கியமானது. குழந்தைகளின் கல்வி, குடும்ப நலன், பொருளாதார நிலைமை அனைத்திலும் கவனமுடன் இருப்பார்கள். கணவனுக்கு நல்ல துணையாகவும் நெருக்கமான நண்பராகவும் இருப்பார்கள். இவர்கள் ரகசியங்களை காப்பாற்றுவதில் வல்லவர்கள். யாராவது தங்களிடம் மனம் திறந்து பேசினால் அந்த விஷயம் அவர்களுடனே முடிந்துவிடும். அதனால் இவர்களை நண்பர்களும் உறவினர்களும் நம்பிக்கையுடன் அணுகுவார்கள். விருச்சிக ராசி பெண்கள் மிகவும் உழைப்பாளிகள். ஒரு வேலைக்கு மனதை அர்ப்பணித்து விட்டால் அதை முடிக்கும் வரை விட மாட்டார்கள். பொறுமை மற்றும் ஒருமைப்பாடு இவர்களின் பலம். சில சமயம் இவர்களின் கோபம் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். ஆனால் அது அநியாயம் அல்லது துரோகம் நடந்தால் மட்டுமே வெளிப்படும். அதுவரை அமைதியாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் இவர்களுக்கு ஒருவித ஈர்ப்பு இருக்கும். ஆலயம் செல்லுவது, தீபம் ஏற்றுவது, விரதம் இருப்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக கார்த்திகை மாதத்திலே சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் நல்லது. வாழ்க்கையில் வெற்றி பெறும் இவர்களின் ரகசியம் தன்னம்பிக்கை, தீர்மானம் மற்றும் ஆழமான சிந்தனை. ஒரு விருச்சிக ராசி பெண் எந்த இடத்திலும் இருந்தாலும் தனது திறமையால் மற்றும் தனித்துவத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து விடுவார். ஒரு விருச்சிக ராசி பெண்ணுடன் வாழும் ஆணுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு, உறுதி, ஆழமான அன்பு மற்றும் உடனிருக்கும் துணிச்சல் ஆகியவை கிடைக்கும். மகரம் ராசியில் பிறந்த பெண்கள் வாழ்க்கையை மிகவும் திட்டமிட்டு பார்த்து நடக்கும் தன்மை கொண்டவர்கள். இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு தெளிவான இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்காக எவ்வளவு உழைப்பும் பொறுமையும் நேரமும் தேவைப்பட்டாலும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் மிகவும் பொறுப்புணர்ச்சி மிக்கவர்கள். குடும்பம், வேலை, சமூக வாழ்க்கை எந்த துறையிலும் இருந்தாலும் தங்களின் கடமையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். ஒருவேளை இவர்களிடம் வந்துவிட்டால் இது முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். பதிலாக எப்படி முடியச் செய்வது என்பதையே சிந்திப்பார்கள். மகரம் ராசி பெண்கள் அடக்கமானவர்கள். வெளியே அதிகம் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் மிக ஆழமாக சிந்திப்பவர்கள். இவர்களின் முடிவுகள் எப்போதும் நிதானமாகவும் தர்க்க ரீதியாகவும் இருக்கும். வாழ்க்கையில் நிலைத்தன்மை இவர்களுக்கு மிக முக்கியம். எந்த உறவாக இருந்தாலும் அதை நீண்ட நாள் நிலைக்கச் செய்வதில் கவனம் செலுத்துவார்கள். அன்பு, நட்பு, திருமணம் அனைத்திலும் உறுதியும் நிலைத்தன்மையும் இவர்களின் அடையாளம். இவர்கள் மிகவும் உழைப்பாளிகள். தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். தங்களின் உழைப்பாலும் திறமையாலும் உயர்ந்து நிற்பதை விரும்புவார்கள். பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீணாக செலவழிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. குடும்பத்தில் இவர்களின் பங்கு மிக பெரியது. குழந்தைகள், கணவர், பெற்றோர் அனைவரையும் சமமாக கவனிப்பார்கள். ஒரு மகரம் ராசி பெண் வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஒழுங்காகவும் சீராகவும் இருக்கும். இவர்கள் பழக்க வழக்கங்களில் மிகவும் கட்டுப்பாடு கொண்டவர்கள். காலை எழுவது, வேலை செய்வது, ஓய்வெடுப்பது எல்லாமே ஒரு திட்டப்படி இருக்கும். அதனால் இவர்களிடம் இருக்கும் ஒழுக்கம் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். சில நேரங்களில் இவர்களின் பிடிவாதம் அதிகமாகிவிடும். ஆனால் அது தவறான விஷயங்களில் அல்ல. அவர்கள் நம்பும் நல்ல விஷயங்களில் மட்டும் ஒருமுறை முடிவு செய்தால் அதை மாற்றுவது கடினம். ஆன்மீகத்தில் இவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும். ஆலயம் செல்வது, விரதம் இருப்பது, தியானம் செய்வது போன்றவை இவர்களுக்கு மன அமைதியையும் உற்சாகத்தையும் தரும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இவர்களுக்கு நல்ல பலன் தரும். மகரம் ராசி பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் ரகசியம் அவர்களின் உழைப்பு, பொறுமை மற்றும் உறுதியான மனம். ஒரு மகரம் ராசி பெண் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் முன்னேறி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பார். ஒரு மகரம் ராசி பெண்ணுடன் வாழும் ஆணுக்கு வாழ்க்கையில் ஒழுங்கு, பாதுகாப்பு, அன்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவை எப்பொழுதும் இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் சுதந்திரமான சிந்தனையுடன், தனித்துவமான குணங்களுடன் இருப்பவர்கள். இவர்களின் மனம் எப்போதும் புதிய எண்ணங்களாலும் புதுமையான கனவுகளாலும் நிரம்பி இருக்கும். இவர்களுக்கு வாழ்க்கை என்றால் சாதாரணமாக வாழ்வதல்ல, தனித்துவமாக வாழ்வது. இவர்கள் ஒருபோதும் கூட்டத்தோடு கலந்து போகவில்லை. அவர்களின் சிந்தனை, வாழ்க்கை முறை, விருப்பங்கள் அனைத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கும்.
இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்தும். கும்பம் ராசி பெண்கள் மிகவும் நட்புணர்ச்சி மிக்கவர்கள், யாருடனும் எளிதாக பழகக்கூடியவர்கள். அவர்களின் பேச்சிலும் நடப்பிலும் ஒரு தனி கவர்ச்சி இருக்கும். ஆனால் யாரிடமும் தங்களை முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். சில ரகசியங்களை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்தித்து சரியான முடிவை எடுப்பார்கள். அவர்களின் சிந்தனை வேகம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். சமூக சேவை இவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஒன்று. ஏழைகள், முதியவர்கள், ஆதரவற்றோர் இவர்களுக்கு உதவுவதில் மனநிறைவு அடைவார்கள். இவர்களுக்கு பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் அதிகம். கும்பம் ராசி பெண்கள் சுதந்திரத்தை மிகவும் மதிப்பார்கள். யாராலும் கட்டுப்படுத்தப்படுவது இவர்களுக்கு பிடிக்காது. தங்களின் வாழ்க்கை முடிவுகளை தாமே எடுக்க விரும்புவார்கள். அன்பில் இவர்கள் மிகவும் உண்மை உள்ளவர்கள். ஒருவரை நேசித்து விட்டால் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த உறவை முற்றிலும் விலக்கிக் கொள்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பவர்கள். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து மனமுடைய மாட்டார்கள். அதற்கு பதிலாக அடுத்தது எப்படி சிறப்பாக செய்யலாம் என்பதையே சிந்திப்பார்கள். பண விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல கட்டுப்பாடு இருக்கும். வீண் செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் பிறருக்கு உதவுவதில் செலவிடுவதை விரும்புவார்கள். ஆன்மீகத்தில் இவர்களுக்கு ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருக்கும். பாரம்பரிய முறைகள் மட்டுமின்றி தியானம், யோகா, ஆழ்ந்த சிந்தனை போன்றவற்றிலும் ஈடுபாடு காட்டுவார்கள். இவர்களுக்கு இயற்கையுடன் இருக்கும் தொடர்பு மிகவும் முக்கியம். ஒரு கும்பம் ராசி பெண்ணின் வாழ்க்கை ரகசியம்: அவர் யாருக்கும் சாய்ந்து வாழ்வதில்லை, ஆனால் அனைவருக்கும் ஒரு ஆதரவாக இருப்பார். அவருடன் இருக்கும் மனிதர் எப்போதும் புதிய அனுபவங்களையும் புதுமையான எண்ணங்களையும் அனுபவிப்பார். ராசியை வைத்து ஒருவருடைய குணத்தை கணிப்பது என்பது சில நேரங்களில் முழுக்க முழுக்க சரியாக இருக்காது. நாம் இப்ப சொல்லியுள்ள பலன்கள் பூரணமாக பார்த்தால் அனைத்து பெண்களிடமும் கிடைக்காது. 100-ல் ஒரு சில பெண்களிடம்தான் இந்த குணநலன்கள் தெளிவாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த குணநலன்களையும் அந்த சூழ்நிலையையும் புரிந்து வளர்த்துக் கொள்வார்கள். சில பெண்கள் இந்த ராசியில இருந்தாலும் அவங்களுக்கு பொதுவாக இந்த பலன்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான சில விஷயங்கள் மாறுவதில்லை. அந்த அடிப்படையான விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில சொல்லியிருக்கோம். அதனால உங்க ஜாதக கட்டங்களை பொறுத்து இதுல சில மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் இந்த 5 அல்லது அனைத்து ராசிகளில் இருந்து ஒருவராக இருந்தால் உங்களுடைய குணநலன்கள் இப்படியா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்கள் கணவர், அதாவது இந்த ராசி பெண்களை மணந்தவர்கள், மனைவியை மணந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டதா என்பதையும் மறக்காமல் கீழே பகிருங்கள். ஏன்னா ஒரு குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் சில ராசி பெண்கள் வீட்டின் நிலையை உயர்த்துவார்கள். அப்படியும் வாழ்க்கையில பல நன்மைகள் வரும். உங்களுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கீழே கொடுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவையும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க.